ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 15 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம். நிஃப்டி இன்றைக்கி 207.95 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.86% மைனஸ்லையும் ஃபைனலாக 23,842.65 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன்லேருந்து கொஞ்சம் புல் பேக் எடுத்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் வச்சுருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 10 ஸ்டாக்கும், டெக்லைன்னு பார்க்கும்போது 39 ஸ்டாக்கும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50யோட ஹெட்மேப் பார்க்கும்போது HDFC லைஃப், அதானி எண்ட் இந்த 2 ஸ்டாக்கும் 2% எபோ நல்ல பாசிட்டிவில் ட்ரேடிங் ஆச்சு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஈச்ஆர் மோட்டார் மட்டும் 5.04% பிலோ மைனஸ்லையும், மாருதி 4.62% மைனஸ்லையும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க், என்டிபிசி, HDFC லைஃப், அதானி எண்ட், டிஎம்பிவி இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுக்குது. நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது HDFC பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ் இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நிஃப்டிக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க் மட்டும் 40 பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் நெகட்டிவ் வெயிட்டேஜில் HDFC பேங்க், ரிலையன்ஸ் இந்த 2 ஸ்டாக்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆவரேஜாக 50 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட்டால் இன்றைக்கி பாசிட்டிவில் போக முடியாமல் நெகட்டிவில் வந்ததுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டாருமே நெகட்டிவில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக ஆட்டோ செக்டர் மட்டும் 2.09% டாப் லூஸராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இது கேஷ் செக்மெண்ட்டில், FISோட கேஷ் செக்மெண்ட்டில் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 1983.2 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. ஆனால் நேற்று 672.10 க்ரோர் நெட் பையராக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி செல்லராக மாறிட்டாங்க. அதே நேரத்தில் டிஐஸ் பாருங்கள், 2432.30 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. இந்த இடத்துல FI செல் பண்ணதோட டிஐஸ் 1300 க்ரோஸ் அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் FIஸும் கீழே பாருங்கள் 8000-9000 க்ரோர் செல் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ ஒரு 2000 க்ரோருக்கு உள்ளே தான் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கடந்த 8ஆம் தேதியிலேருந்து அவங்க செல் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்றதை பார்க்குறோம். 8ஆம் தேதிக்கு பிஃபோராக பார்க்கும்போது 8000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக செல் பண்ணிட்டு வந்தவங்க 8ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் செல் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம். அப்போ அவங்க செல்லிங் ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி மெக்சிகோ மட்டும்தான் 0.94% மைனஸில் இருக்குது. மற்ற எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக 1% எபோ நல்ல பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 0.66% பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் 1.96% பாசிட்டிவ்லையும், S&P 500 1.18% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 1.32% பாசிட்டிவ்லையும், கனடா 0.66% பாசிட்டிவ், UK 0.25%, ஃப்ரான்ஸ் 1.12% பாசிட்டிவில் வந்திருக்கு. இதில் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கிட்டத்தட்ட 2% வரைக்கும் பாசிட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எப்போவுமே வேர்ல்டு மார்க்கெட்டு 1% உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்ரேடிங் நடந்துச்சுன்னா அது நார்மல் ஆக்டிவிட்டீஸ். 2% வந்துடுச்சு அப்படின்னாக்க அது ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ இதோட தாக்கம் மற்ற எல்லா இண்டெக்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் ப்ளஸோ மைனஸோ இல்லை. அதனால் இந்த பேஜ் இன்றைக்கி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கு வந்துடுவோம். இதில் நிஃப்டியில் எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால, அதாவது வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால உங்களுக்கு ஷார்ட் கோரிங் தான் அதிகமாக வந்திருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியோட டேட்டாவை அனாலிசிஸிங்காக நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 13,726 கான்டாக்ட் கால் சைடு நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு பார்க்கும்போது 36,312 கான்டாக்ட் நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 2 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் புட் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணது 13,120 கான்டாக்ட். ஆனால் கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணது 43,808 கான்டாக்ட். அப்போது ஷார்ட் கோரிங்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு அதிகமான ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. அதே நேரத்தில் ரைட்டிங்னு பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு அதிகமான ரைட்டிங் நடந்திருக்கு. அப்போ இதோட ட்ரெண்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்டாக்ட் வருவோம். இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் பாருங்கள் 56,000 கால் ஆப்ஷனில் 182 கான்டாக்டும், 55,500 கால் ஆப்ஷனில் 705 கான்டாக்டும், 55,000 கால் ஆப்ஷனில் 356 கான்டாக்டும் நியூ ஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு நம்ம எடுத்து பார்க்கும்போது 55,500 புட் ஆப்ஷனில் 333 கான்டாக்டும்,
55,000 புட் ஆப்ஷனில் 908 கான்ட்ராக்டும் 54,500 புட் ஆப்ஷனில் 2,475 கான்ட்ராக்ட்டு நியூ ஒய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போதும் புட் சைடு தான் அதிகமான ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடு தான் அதிகமான ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஷார்ட் கவரிங் பார்க்கும்போதும் கால் சைடு தான் அதிகமான ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. இது மூணும் சேர்ந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ரொம்ப நல்லா நமக்கு காட்டி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஎஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பீரி இருந்ததுனால உங்களுக்கு 2 சைடுமே ஷார்ட் கவரிங் தான் வரும். அதனால் இந்த பேஜும் இன்றைக்கி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் குளோபல் இண்டெக்ஸ் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. அதுவும் நாஸ்டாக் வந்து 2% வரைக்கும் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு எஃப்ஐஎஸ் அவங்களோட செல்லிங் குவான்டிட்டியை 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி இப்போ வரைக்குமே செல் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ் செல் பண்ணதை விட டிஐஸ் 1300 crore அதிகமாகவே பை பண்ணியிருக்காங்கன்றது பார்க்குறோம். இதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அடுத்து பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் சைடு அதிகமான ஷார்ட் கவரிங்கும் புட் சைடு அதிகமான ரைட்டிங்கும் இருக்குது. இதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது 13ஆம் தேதி நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச பிறகு நேற்று 14ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டு லீவு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியில் 180 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவாக வந்து நேற்று ட்ரேடிங் நடந்துச்சு. இந்த 4 சென்டிமெண்ட்டும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஸ்பெஷலாக 20 days லைவ் ப்ராக்டிஸ் இருக்குது. எதுக்காக இந்த 20 days லைவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டை முடிஞ்ச வெட்டி கடந்த 1 yearக்கோ 5 yearsோ அல்லது 10 yearsக்கோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு டேட்டா. ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் நீங்கள் அடுத்த நாள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடக்கிறதும் எமோஷ்னல் வர்றதும் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கற்றுக்கும் போது, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கும் போதே லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எமோஷ்னல் வந்து கம்மியாகும். அப்படி எமோஷ்னல் கம்மியாகும் போது தான் உங்களுக்கு ட்ரேடிங்க்கான கான்ஃபிடென்ட்டே ரொம்ப அதிகமாக வரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதா இருந்தாலும் லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எமோஷ்னல் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே ட்ரேடிங் பண்ணுறது தான் அது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாகவும் கூட உங்களுக்கு இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கிற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஆன்லைன் ட்ரேடிங்கில் யூஸ் ஆகாது. தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.